ஒரு வழியா காயோவை சேவ் பண்ணிட்டான் அந்த கில்லர்கிட்ட இருந்து. அண்ட் அவன் கிட்னாப் பண்ண போற இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் சேவ் பண்றதுக்காக அதுல ஒருத்திக்கிட்ட போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்ம சட்டோரோவும் பேசுவாங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் வழியா அவனையும் சேவ் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னும் ஒருத்தி அவனையும் சேவ் பண்ணிடுவாங்க. அந்த கில்லர் அடுத்ததா கில் பண்ண போற 2 பொண்ணுங்களையும் நம்ம சட்டோரா அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததா அவன் வேற ஏதாவது பொண்ணுங்களை தான் கிட்னாப் பண்ணுவான். ஸோ இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சட்டோரா எல்லாருமே சேர்ந்து எல்லா பொண்ணுங்களையும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது யாராவது தனியா இருந்தாங்க இல்ல யாராவது ஏதாவது ப்ராப்ளம்ல இருந்தாங்களோ அவங்க கிட்ட போய் பேசி அவங்களையும் சேவ் பண்றான் அன்டில் அந்த கில்லரை பிடிக்கிற வரைக்கும். அப்படியே நாட்கள் கடந்து போக அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சட்டோரோ ஒரு பொண்ணு கிட்ட எய்த்தி ஓவரா கத்திடுவான். ஸோ அந்த பொண்ணு ரொம்பவே தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். அண்ட் அவளுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். அவகிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அவளும் அன்னைக்கு ஈவினிங் ஐஸ் ஹாக்கி மேட்சை பாக்குறதுக்காக போறேன்னு சொல்லியிருப்பான். நம்ம சட்டோரவும் முடிவெடுக்கிறான். இந்த மாதிரி அன்னைக்கு ஐஸ் ஹாக்கி மேட்ச் போய் அவ கூட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அவனும் போறான். எல்லாருமே மேட்சை இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்காங்க. அவன் மட்டும் தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. பேசலான்னு போகும்போது அவன் உடனே டாய்லெட்டுக்கு போயிடுறான். வெளியே வரலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான். பட் வெளியே வரல. உடனே அவன் டீச்சர்கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி அவன் இன்னும் வெளியவே வரலன்னு. சரி அப்படிங்கிற மாதிரி அவனும் வெயிட் பண்ண சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம யூகியோட ட்ரக் வந்து வெளியே போறது பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறான். உடனே இதையும் போய் அவனோட டீச்சர்ட்ட சொல்லிட்டு சரி ஓகே வாங்க அவனை பின்தொடர்ந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி அவனோட டீச்சர்ட்ட கேட்கறாங்க. அவன் டீச்சரும் யோசிச்சுட்டு சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சட்டோராவை கார்ல கூட்டிட்டு போறாங்க. சீட் பெல்ட்டை மாட்டி விடுறாங்க. வேகமா நம்ம யூகியோட ட்ரக்கை ஃபாலோ பண்றாங்க. அப்ப நம்ம சட்டோராவோட டீச்சர் கவலைப்படாத அந்த பொண்ணுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அதான் நீ வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டியே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அந்த கில்லர் நம்ம டீச்சர் தான். நம்ம சட்டோரோவுக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கர ஷாக் ஆகுறான். அது எப்படிடா ஒரு சின்ன பொடிசுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்னோட பிளானை முதல்ல இருந்து நாஸ்திகாட ஆக்கிட்டியே அப்படின்னு முறைச்சி நம்ம டீச்சர் பயங்கரமா பேசுறாங்க. அண்ட் நம்ம சட்டோரோவுக்கு இன்னுமே ஒண்ணுமே புரியல. ஆமா நான் தான் கில்லர், நான் தான் கிட்னாப்பர். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்ட எல்லா பிளானையும் நீ முன்னாடியே பார்த்த மாதிரி அத்தனையும் உனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னைய குழியில விட வச்சிருக்க. இத்தனைக்கு என்ன மாட்டி விட பார்த்திருக்க. ஒருத்தனால இப்படி பண்ணவே முடியாது. இது கோஇன்சிடென்ஸ் மட்டும் சொல்லாத. உண்மையிலேயே நீ ஆல்ரெடி ஃபியூச்சருக்கு போய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்த மாதிரி என்னோட பிளான் அத்தனையுமே நாஸ்திகாடாக்கின மாதிரி தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணை கிட்னாப் பண்றதுக்கு பிளான் போட்டேன். அவளை டாய்லெட்ல போய் மயக்க மருந்து அடிச்சு அங்கேயே படுக்க வச்சேன். நீனும் அவளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது உன்னைய வந்து கிட்னாப் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனா நீனே வந்து என்னோட வலையில விழுந்த. சோ இப்ப உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறேன். உன்னோட கதையை இப்பவே முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறங்க. அண்ட் நம்ம சட்டோரவங்க சீட் பெல்ட்டை கழட்டிட்டு ஓடலான்னு பாக்குறான். பட் அந்த சீட் பெல்ட்டை கழட்டவே முடியாது. அந்த மாதிரி நம்ம டீச்சர் மாட்டி விட்டு போயிருக்காங்க. அந்த காரை கொண்டு போய் ரிவர்ல தள்ளி விடுறாங்க. ஸோ இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பிளான் பண்ணிட்டு அந்த டீச்சரும் இதோட உன்னோட கதை முடியுது அண்ட் இதுக்கப்புறம் உன்னோட தொல்லை எனக்கு இருக்காதுன்னு சொல்லி அந்த காரை ரிவர்ல தள்ளி விடுறாங்க. நம்ம சட்டோரவும் பயங்கர எமோஷனல் ஆகி உங்களா என்னோட அப்பா மாதிரி பார்த்தேன், ஆனா நீங்களே என்னை ஏமாத்திட்டீங்க. உங்களோட ஃபியூச்சரே என்னோட கையில தான். உங்களை கொல்லாம நான் சாக மாட்டேன்னு சொல்றான். அண்ட் நம்ம டீச்சரும் நான் வேற ஏதாவது ஊருக்கு போயாவது பொழைச்சிக்க வேண்டாம் அண்ட் யாருக்கிட்டே மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதோட உன்னால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம சட்டோரவும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள முழுகுறான். அந்த நேரத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அம்மா எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். நம்ம சட்டோரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்களோட டெய்லி லைஃப வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அவங்க தன்னோட பையனை ரொம்பவே மிஸ் பண்றதாகவும் அவனோட வார்த்தைகள்லாம் என்னோட காதுல இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் மறுபடியும் என்கிட்ட பேச மாட்டானான்னு பயங்கரமா ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம சட்டோரோவுக்கு என்னதான் ஆயிருக்கும். அவங்க அம்மாவும் இந்த மாதிரி வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஒரு ஷாக்கு. நம்ம சட்டோரோ எந்திரிக்கிறான். ஸோ சின்ன பையனா இல்ல 15 வருஷத்துக்கு அப்புறம். அப்பதான் தெரியுது நம்ம சட்டோரோ இவ்வளவு நாளா கோமால இருந்திருக்கானு. அண்ட் அவன் எந்திரிக்கதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா ஆனந்த கண்ணீர் வருது. இத்தனை வருஷமா அவன் கூட இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டது அவங்க அம்மா தான். அண்ட் இன்னுமே முழுசா கியூர் ஆகாதனால அவனை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்க. அதோட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்திருப்பாங்க. பட் நம்ம சட்டோரோ இருக்க நிலைமையை பார்த்துட்டு அதான் 15 வருஷம் வெயிட் பண்ணிட்டோமே, இன்னும் இவன் முழுசா கியூர் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ண என்னன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம சட்டோரோவுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ எதுவுமே ஞாபகம் இல்ல. ஏன் அவனுக்கு நடக்க கூட மறந்துருச்சு. ஸோ அதனால நடந்துகிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு அவனையே பாக்குறத ஃபீல் பண்றான். பட் எதுவும் பேசல, அப்படியே விட்டுறான். அண்ட் அவனுக்கு இன்னொரு ஷாக். இன்னொரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அது வேற யாரும் இல்ல, நம்ம கயோதான். கையில ஒரு குழந்தைய வச்சிருக்கா. பார்த்தோன்னா அவ்வளோ கண்ணீர் நம்ம சட்டோரோவுக்கு. இவளுக்காக தான் இத்தனை போராட்டம், ஒரு வழியா இவ சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு ஃபீல் பண்றான். நம்ம கயோவும் என்னாலதானே உனக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு பயங்கரமா ஃபீலிங்கா பேசுறா. பட் நம்ம சட்டோரோ அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ ஹாப்பியா தானே இருக்க, அதுவே எனக்கு சந்தோஷம் தான் சொல்றான். பட் உள்ள இவனுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா அதை வெளியே காட்டல.
என்னதான் நம்ம இவ்வளவு போராடினாலும் கயோ எப்ப ஹாப்பியா இருக்கா, அதுதான் என்னோட ஹாப்பின்னு நினைச்சு அவனே சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணிக்கிறான். ச்சே, என்ன ஒரு ட்ரூ லவ். சின்ன வயசுல இருந்தே அவனோட போராட்டமே கயோவுக்காக தான். அவனோட கையை பிடிச்சு அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு தன்னோட உயிரையே அர்ப்பணிச்சவன் நம்ம சட்டோரோ. பட் இப்போ சட்டோரோவுக்கு கயோ இல்ல, இருந்தாலுமே கயோ ஹாப்பியா இருக்கான்னு நினைச்சு நம்ம சட்டோரோ அவனையே ஹாப்பி ஆக்கிக்கிறான். இதாங்க உண்மையான ட்ரூ லவ். நம்ம சட்டோரோட பாடி பழையபடி ரெக்கவர் ஆகிறதுக்காக நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணை மறுபடியும் பாக்குறான். ஸோ அந்த பொண்ணு கூட பேசுறான். அவளுக்கு வந்து கேன்சர் இருக்கான், அவ வந்து சர்ஜரி பண்ண போறாளாம் அப்படின்னு நம்ம சட்டோரோட்ட அந்த பொண்ணு சொல்றா. உடனே அந்த பொண்ணு சட்டோரோவை பார்த்து, நீங்க எவ்வளவு நாள் கோமால தானே இருந்தீங்க, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்க சட்டோரோவும் சொல்றான். அண்ட் அன்னைக்கு நான் நடக்க முடியாம தவிச்சப்போ உன்னை பார்த்தனாலதான் எனக்கு நடக்கிறதுக்கான மோட்டிவேஷனே கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு சர்ஜரி பண்றதுக்கான மோட்டிவேஷனை கொடுக்கறான் நம்ம சட்டோரோ. அப்பந்தான் அங்க ஒரு பர்சனை பாக்குறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம டீச்சர். பட் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாதனால இன்னுமே அவனோட டீச்சர் மேல ரெஸ்பெக்ட் வச்சிருக்கான். அண்ட் அதோட அவனோட டீச்சர் யாஷிரோவா வரல, இப்போ அவரு ஒரு பொலிட்டீஷியன். அதோட அவர் பேரு நிஷி ஷோரான்னு சொல்றாரு. அதாவது ஐரி கொஞ்சம் எபிசோடுக்கு முன்னாடி சொல்லியிருப்பா அவதான் கில்லரா இருக்கணுமோன்னு கெஸ் பண்ணி. ஸோ அது கரெக்டா தான் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம சட்டோரவும் அந்த கேன்சர் உள்ள பொண்ணை பாக்குறதுக்காக போறான்னு சொல்லுவான். அப்ப அவனோட டீச்சர் வந்துட்டு, நீ எப்படி தனியா போவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம சட்டோரவை கூட்டிட்டு மாடிக்கு போவான். ஸோ எதுக்காகனா சன் பாக்குறதுக்காகன்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம சட்டோரோ, ஏ யாஷிராவா எப்படி இருக்கன்னு கேட்பான். எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சட்டோரோ சொல்றதோ அதுக்கு அவங்க டீச்சரும், நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கணும் சட்டோரோ. ஒன்னும் இல்ல, அதை சொல்லணும்னா கண்டிப்பா நான் உனக்கு பெரிய டெஸ்ட் வச்சிருக்கேன். என்னன்னா அந்த கேன்சர் சர்ஜரி பண்ண போற பொண்ணு சர்ஜரி பண்ற அந்த ஆபரேஷன்ல பாய்சன் கலந்துருக்கேன். ஸோ அது உன் பேர்ல தான் வரும். ஏன்னா உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து நான் அந்த டேப்லெட்ல செட் பண்ணிட்டேன் நீ கோமலா இருக்கும்போது. அதனால இப்ப நீ தான் மாட்டுவேன். அதோட நான் அந்த பொண்ணை கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பேன், உன்னையும் கொண்டுடுவேன். அதனால நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு மட்டும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லி. ஒன்னும் இல்ல, நான் பண்ண போற கிட்னாப்லாம் எப்படி நீ முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண, ஃபியூச்சரை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். அதுதான் அது எப்படின்னு சொல்லிடு. நான் அந்த பொண்ணை கொல்ல மாட்டேன், பட் ஒன்னு அப்பையும் கொண்டுருவேன்னு சொல்ல நம்ம சட்டோரோவும், எனக்கு இது போதும், நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன். நான் என்னோட ஃப்ரெண்டான கயோவையும் காப்பாத்திட்டேன், அதோட ஃபியூச்சர்ல என்னோட அம்மாவை கொல்ல போறேன். ஸோ அதுவும் தடுத்து நிறுத்திட்டேன். இப்ப நான் உண்மையிலே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீல் சேர் இழுத்துக்கிட்டே போய் செத்துறலான்னு போறான். அப்போ நம்ம டீச்சர் அவனை பிடிச்சு இழுத்துறாங்க. அப்ப நம்ம சட்டோரோ சொல்றான், நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான், இப்ப நீ என்னை கொல்ல மாட்டேன், அதோட அந்த கேன்சர் உள்ள பொண்ணையும் கொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு அந்த உண்மை தெரியணும், நான் எப்படி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணேங்கிற உண்மை உனக்கு தெரியணும். அதனாலதான் இத்தனை வருஷமா என்ன பாத்துக்கிட்டு இருந்திருக்க. அப்படி ஒருவேளை நீ என்ன கொல்லணும்னு நினைச்சிருந்தா இந்த 15 வருஷத்துலயே என்ன எப்பனாலும் கொண்டிருக்கலாம். பட் நீ அதை செய்யல, ஏன்னா உனக்கு உண்மை தெரியணும். அதோட இந்த 15 வருஷ கேப்ல நீ எந்த விதமான கிட்னாப்பும் பண்ணவே இல்லை, ஏன்னா உனக்கு அந்த உண்மை தெரியணும். அதுக்காக தான் நான் செத்துறக்கூடாதுன்னு நினைச்சு 15 வருஷமா என் கூடையே இருந்து என்ன அப்படி பாத்துக்கிற. அதோட உன்னோட கொல்லணுங்கிற ஹாபிய கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்க, ஏன்னா அந்த உண்மை தெரியணும். அந்த உண்மை என்னன்னு தெரியாம ஒரு கிட்னாப் பண்ணவே உன்னால முடியல. இதுதான் உண்மை. அந்த உண்மை தெரியறதுக்காக தான் இத்தனை வருஷம் உயிரோடையே இருந்திருக்க. அதோட என்னையும் உயிர் பழிக்க வச்சிருக்க. இப்ப சொல்லு, நீ என்ன கொல்லுவியா மாட்டியா? கண்டிப்பா சொல்றேன், அந்த உண்மை தெரியாம என்ன கொல்ல மாட்டேன். நானும் உன்கிட்ட உண்மையா சொல்ல மாட்டேன். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? உனக்கு வேணா ஒரு ஐடியா தரேன். நம்ம 2 பேருமே எங்கேயே விழுந்து செத்துறலாம் அப்படின்னு நம்ம சட்டோரோ சொல்றான். நம்ம டீச்சரும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, கரெக்டா தான் சொன்னேன், நான் அவனை கொல்ல போறது இல்ல. அதோட அந்த கேன்சர் உள்ள சர்ஜரி பண்ண போற பொண்ணு நான் கொல்லல. அவளோட டேப்லெட்ல பாய்சன் வச்சிருக்கேன்னு சொன்னது பொய் தான். ஏன்னா எனக்கு உண்மை தெரியணும். கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான் சட்டோரோ. நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். அதே மாதிரி நீ சொல்றது கரெக்ட் தான். இப்ப நம்ம 2 பேருமே செத்துறலாம். நீ உண்மையை சொல்லலனா அப்புறம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன பயன்? சாவுறது தானே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீச்சரும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, நீ சொன்னது கரெக்டு தான், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட கிட்னாப் பண்ற ஹாபியை விட்டுட்டேன். ஏன்னா எந்த ஒரு கிட்னாப்பரும் தன்னோட உண்மை தெரிஞ்ச ஒருத்தனை விட்டு வைக்க மாட்டாங்க. அவன் எப்படி உண்மை கண்டுபிடிச்சாங்கிற விஷயம் தெரியாம அடுத்த கிட்னாப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றான். நம்ம சட்டோரவும் ஃபைனலா சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனோட டீச்சர் எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. அண்ட் அவங்க டீச்சரும் உண்மையை புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொன்னதுதான் கரெக்டுங்கிற மாதிரி அவனோட வீல் சேரையும் தள்ளி விட்டுட்டு இவங்களும் கீழே விழுந்துருவாங்க. அண்ட் அப்புறம் தான் தெரியும், நம்ம சட்டோரோ உயிர் பழைக்கிறதுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸால ஆல்ரெடி அந்த பில்லோ மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான். அப்புறம் தான் தெரியும் இது எல்லாமே சட்டோரோட பிளான்னு. அன்னைக்கு கயோ வந்தப்பவே நம்ம சட்டோரோவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும்.
அதுக்கப்புறமா நம்ம டீச்சரோட வாயில இருந்தே உண்மையை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ண பிளான் தான் இது. அதுவும் இல்லாம சொன்ன மாதிரியே அவங்க டீச்சரோட வாயில இருந்தே உண்மையை வர வச்சாச்சு. அண்ட் அவங்க டீச்சரையும் போலீஸ்ட்ட மாட்டி விடுறதுக்காக தான் இந்த பிளானே. அண்ட் ஃபைனலாக அவங்க டீச்சரும் நல்லபடியா திருந்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சட்டோரா கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி உன்னை இந்த ஊரே ஹீரோவா தான் பாக்குது. அன்னைக்கு நீ கையோவை காப்பாத்துனதுக்கு அப்புறம் எல்லாருமே உன்னை ஹீரோவா தான் பார்த்தோம். கையோவை திருடின்னு சொன்ன பொண்ணு கூட உன்னோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக டொனேஷன் பண்ணியிருக்கா. ஸோ அந்த அளவுக்கு நீங்க எல்லாருமே என்னோட ஹீரோ. நான் லாயர் டாக்டர் ஆகினதுக்கு காரணமே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம சட்டோராவை புகழ்ந்து பேசுறாங்க. அண்ட் அந்த டீச்சர் அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ்காரங்களும் வந்திருக்காங்க. அன்னைக்கு நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்னால நம்ம சட்டோராவால அந்த டீச்சர் தன்னோட வாழ்க்கையை ஃபுல்லா புரிஞ்சு அவங்களோட கேரக்டரே மாத்திருப்பாங்க. தன்னோட தப்பு என்னங்கிறத உணர்ந்து தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டு நிம்மதியா போய் போலீஸ்ட்ட சரண்டர் ஆவாங்க. அண்ட் சட்டோராவை பத்தி பெருமையா நினைப்பாங்க. ஃபைனலாக நம்ம சட்டோராவுக்கு ஃபர்ஸ்டா ரிஜெக்ட் பண்ண அந்த காமி கம்பெனிலேயே மறுபடியும் வேலை கிடைக்கும். அவனும் அதில் போய் ஜாயின் ஆவான். நம்ம சட்டோரா நினைச்ச மாதிரியே ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ், பிரதர்ஸ், சிஸ்டருங்கிற மாதிரி அவனோட ஹாப்பியான லைஃப்பை வாழ ஸ்டார்ட் பண்ணுவான். அண்ட் அன்னைக்கு ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு பனி பெஞ்சுக்கிட்டு நாங்கள் நின்றுக்கலாமான்னு சொல்லிட்டு சட்டோராட்ட கேட்க அவனும் சரின்னு சொல்ல, அப்போ அவனோட ஸ்கார்ஃபை கழட்டுறா. அப்போ யாருன்னு பார்த்தா ஐரி. பட் நம்ம ஐரிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சட்டோரா யாரு என்னன்னு தெரியல. இப்போதான் வந்து புது பேசலாம் வந்து பார்க்குறா. நம்ம சட்டோராவும் எதுவும் சொல்ல, ஜஸ்ட் அவனோட இன்னசென்ட் ஸ்மைலை மட்டும் காட்டுறான். அண்ட் இந்த இடத்துல இந்த அனிமி சீரிஸே மொத்தமாக டோட்டலாக முடியுது.